எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பீட்ஸ் ஜாயினிங் அதோட ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் ஸ்டெப் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் இல்லை நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா ப்ரஷ் அதை எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து இந்த க்ளே இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி க்ளேயில் வந்து நல்லா அப்படி ஸ்ட்ராங் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அது ஸ்டேபிளாக அப்படி நின்றுக்கும். ஸோ நின்றதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் எடுத்து குழந்தைய போட சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணுறது மூலயமா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் மாதிரி வச்சுட்டு, ஸோ இதுதான் செகண்ட். ஏன்னா இதில் வந்து பீட்ஸ் வந்து ஈஸியாகவே உள்ளே போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். இந்த இது மாதிரி பண்ணும்போது குழந்தை வந்து ஈஸியாக நம்ம வந்து பீட்ஸ் ஜாயின் பண்ணுறத அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். அண்ட் லாஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம டேரெக்டாக த்ரெட்டில், ஏன்னா இந்த மாதிரி த்ரெட்டில் குழந்தை வந்து இந்த த்ரெட்டை பிடிச்சி பழகி இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அது நெக்ஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி எட்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படின்றப்ப குழந்தைக்கு வந்து ஈஸியாக இந்த grip கிடைக்கும். ஸோ ஈஸியாகவே பீட்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க குழந்தைங்க. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்க ஈஸியாகவே பீட்ஸ் த்ரெட் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இந்த மாதிரி த்ரெட் அண்ட் தேர்ட் வந்து ஃபைனலாக இதை அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ.